நல்லா இருந்த உங்க பையனுக்கு என்னப்பா ஆச்சு திடீர்னு? நல்லா தான் இப்போ ஈரோட்டில் படிச்சுட்டு இருந்தான் சார். ம். இப்போ தீபாவளிக்கு ஊருக்கு வந்திருந்தான். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை, அது டாக்டர்கிட்ட காட்டி சரியாயிட்டு 2 மாதம் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ ஒரு 15 நாளைக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி. தலைவலிக்குன்னு சொன்னான். அதை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்கே வந்து பார்த்துட்டு பிபி கூடுதலாக இருக்குது, 200க்கு மேலே இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பையனுக்கு வந்து உப்பு கிட்னியில் உப்பு படிஞ்சிட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. அதனால் நீங்கள் கிட்னி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு மேலே எங்களுக்கு வழி தெரியலையா. மாணவர் மாணவிகள் அது மாதிரி அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பையனுக்கு கிட்னியோ இல்லை ஒரு பண உதவியோ எங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்குங்கய்யா. எவ்வளோ நிலைமை மோசம், ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பண்ணி விடுங்க ஐயா. இது வந்து நான் என்னுடைய குழந்தைக்கு வேறு வழி தெரியலை, சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைத்தவரும் என் பையனுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளணும் ஐயா. பையன் பேர் ராகவேந்திரன். ஆமாம், நாகை மாவட்டம், வேதாரண்யம் தாலுக்கா, ராமகிருஷ்ணபுரம். என் பேர் பழனிசாமி. என் பையனோட பேர் ராகவேந்திரன். 20 வயசு ஆகுது. சரியாடியா, தைரியமாக இருங்க. ஆமாய்யா. ராகவேந்தர் அவங்களுடைய பையனுடைய பெயர். திடீர்னு வந்து உடல்நலக்குறைவால் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறாரு. அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்து கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றத வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளே பண்ணியே ஆகணும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோ இல்லை வந்து தொண்டு நிறுவனங்களோ இல்லை என்ஜிஓ இல்லை இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக சப்போர்ட்டிங் டீம்லலாம் இருப்பாங்க இல்லையா, அது பொலிட்டிக்கல் டீமாக இருக்கலாம், வேறு யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஃபண்டை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கிட்னி தானம் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க, கிட்னி தானம் செஞ்சவங்க யாராவது இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய அந்த பையனுடைய இப்போதைக்கு தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றதையும் வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவருடைய சூழ்நிலையை வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக ஒரு தந்தை வந்து எந்த அளவுக்கு இங்கே சிரமப்பட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ராகவேந்திரனுடைய மருத்துவ செலவுக்காக ஐயா இதை வச்சுங்க, எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி. தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பண உதவியும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிட்னி கிடைக்கும். இந்த ஒத்துழைப்புக்கு நான் என்ன மறக்க முடியுங்க.